நம்ம மேலே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு குறை என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட இன்னும் பெட்டராக இன்ட்ராக்ட் பண்ணலாம், இன்னும் க்ளோஸாக நம்ம பேசலாம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வெளியூரில் போய் ஈவெண்ட்லாம் பண்ணுறதில்ல. பட் நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு ஒரு விடுமுறை நாள் அன்னைக்கு எங்களோட க்ளோஸாக பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தின் வெளிப்பாடு தான் முதலீட்டு களம் டிஜிட்டல் மீட். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு 4 மணிக்கு நடக்குது. வாங்க சந்திப்போம், பேசுவோம். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் முதலீட்டு களம் அன்பிளக்ட். இன்னைக்கு நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். விக்னேஷ் இருக்காரு, வெங்கடேஷ் இருக்காரு, ஷரத் இருக்காரு. வி ஆர் மிஸ்ஸிங் ஷாம் சுந்தர். அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பட் நெக்ஸ்ட் டைம் அவர் ஜாயின் பண்ணுவார். டைம் வேஸ்ட் பண்ணோன்னா நேர சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். ஷரத், ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த கரெக்ஷன், இந்த வார்னால வந்த சர்ச்சையை எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, பயன்படுத்தினாங்களா இந்த கரெக்ஷனை? சார், நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு எவென்ச்சுவாலிட்டி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கணுன்றது வந்து நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலுமே ஆக்சுவலி தெர் ஆர் 2 sets ஆஃப் பீப்புள் சார். ஒன்று ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, இன்னொன்று இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்தவங்கன்ற மாதிரி நினச்சிக்கலாம். கோவிடுக்கு அப்புறம் வந்தவங்க வந்து ஒரு டவுன்ஃபால் அது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த வாட்டி இந்த டவுன்ஃபால் வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை இந்த வாரம் இப்போதைக்கு முடிய போகிறது கிடையாது, இது இன்னும் பெருசாகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க சார். ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர். ஸோ வாங்கவே இல்லை. இன்னும் கீழே போகும். கீழே போனதுக்கப்புறம் வாங்கலான்றது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சார், நிறைய சோஷியல் மீடியா சர்க்கிள்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாவே வந்து 19,000 இஸ் த நெக்ஸ்ட் லெவல், 17,000 இஸ் த நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு அதை வந்து நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாரோட மைண்ட்ல வந்து அந்த நம்பர்ஸ் வந்து இம்பைப் ஆயிடுச்சு ஆக்சுவலி. பட் நம்ம அங்கே போனோமானா இல்லை. நம்ம ஒரு 22,300 போயிட்டு அங்கிருந்து வித்தின் ஃபியூ மொமெண்ட்ஸ் 3-4 டேஸ்லேயே வந்து we are back to 24,000. 19,000 போகணும்னா அது என்ன பி ரேஷியோ இருக்குன்னு எவ்வளோ பேர் கணக்கு? அதெல்லாம் கணக்கெல்லாம் பண்ணல சார். இது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட்ஸ் ஃபாஸ்டர் ஆக்சுவலி. நீங்கள் வந்து ஒரு கெட்ட விஷயத்த பேசுனீங்கன்னா அது வந்து பூதாகரமாக இதுவாகவே தவிர, இந்த கெட்ட நியூஸ் பேசுகிற டைமில் நீங்கள் பாசிட்டிவாக ஒன்று பேசுனீங்கன்னா நம்மளை வந்து அப்படியே புறந்தள்ளிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. இது வாங்காமல் இருக்கிறது ஒரு பக்கம், நிறைய பேர் பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் இருக்கிறது ஒரு பக்கம். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இன்னொரு விஷயம் பண்ணாங்க. அது என்ன தெரியுமா? கடைசி 2-3 நாட்கள்ல மார்க்கெட் பாட்டம் வரும்போது லாஸை புக் பண்றேன்னு சொல்லிட்டு ஷேர்ஸை வந்து ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வித்துட்டு 1ஆம் தேதி வாங்கலான்னு வீட்டுக்கு போனாங்க. வீக்கெண்ட் முடிச்சுட்டு வந்தோடனே 1ஆம் தேதி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களால வாங்கவே முடியல. இப்போ என்ன பண்றதுன்னு கையை பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் எந்த அளவுக்கு நடந்ததுன்ற உங்க வியூ என்ன? நிறைய பேர் வந்து மார்ச் மாதம் பண்ணக்கூடிய ஒரு நார்மலான விஷயம் வந்து டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் சார். பட் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது டபுள் வேமியா ட்ரிபிள் வேமியான்னு தெரியவே இல்லை. ஒன்று, வார் வந்து February 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, March 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஹஸ் ஆல்ரெடி ஃபாலன் பை 12%. நீங்கள் ஒரு பீக்கில் இருக்கும்போது நீங்கள் விற்றீங்கன்னா அட்லீஸ்ட் யூ மேட் சம் மணி. இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் 12% விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன நினச்சோம், கரெக்டாக நம்ம டைம் பண்ணலாம்னு நினச்சோம். கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா 30ஆம் தேதி, March 30ஆம் தேதி, இது லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு வித்துட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேல வாங்கலான்னு பார்த்தாங்க. இந்த வாங்குறதுக்குள்ள அடுத்த நாள் இட் வாஸ் கேப் அப் பை 5-6%. நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகவே மேலே வந்து சார். ஸோ எவ்ரிபடி மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாட்டி வந்து டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் வந்து ஒரு பாம்புடு ஹார்வெஸ்ட் ஆயிடுச்சு சார். இல்லை, இந்த மார்க்கெட் கீழே வரும்போது நிறைய பேர், மெயின்லி சோஷியல் மீடியா ஃபிகர்ஸ், இன்னும் விழும், வெயிட் பண்ணுங்க, இன்னும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்குறவனையும் கெடுத்துடுறாங்க. வாங்குறவன் என்ன பண்ணுவான்? அவங்ககிட்ட 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு 2,000 3,000 போட போகிறான். மறுபடியும் இருந்தால் ஒரு 2,000 3,000 போட போகிறாங்க. இப்போ 10,000 இருக்கிறவங்களும் அந்த 10,000 கூட இன்வெஸ்ட் பண்ண வைக்காம பண்ணிட்டாக்கா அப்போ அவங்க எப்போ தான் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? சார், என்ன சொல்றது, ஒரு பயம் இருக்கும்போது நீங்க ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா தே வில் கேரி ஆன் தட் பாசிட்டிவிட்டி அண்ட் பை சம்திங். பட் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நெகட்டிவிட்டி வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது ஆக்சுவலி. ஏற்கனவே பயந்தவனா இன்னும் பயமுறுத்துறது. ஸோ என்ன பண்றாங்கன்னா, கீழே விழும்போதும் வாங்க விட மாட்டாங்க. மேலே போயிடுச்சுன்னா ஐயோ இந்தியா பி ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்தியா வந்து ஓவர் வேல்யூடுன்னு சொல்லிட்டு அதுலயும் வாங்க விடல. ஸோ என்ன ஆகுது, ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் த பீப்புளை வந்து நீங்க ஈக்விட்டிக்குள்ள வராமலேயே வந்து அவனை அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட்லயே வச்சு முடிச்சிடுறீங்க சார். ஃபிக்ஸட் டெபாசிட் இல்ல, கார்பரேட் பாண்ட். எனிவே, ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். என்னன்னா, இந்த நெகட்டிவிட்டியை பற்றி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன்.
நிறைய பேர் எங்கிட்ட கூட சொன்னாங்க, என்ன சார் நீங்கள் நிறைய நெகட்டிவான கண்டென்ட் போட்டிங்கன்னாக்கா, வீடியோ போட்டிங்கன்னா இன்னும் வியூஸ் அள்ளிட்டு வரும் அப்படின்னு. ஸோ இந்த அல்கோரிதம் ஆஃப் சோஷியல் மீடியா இருக்கு பாருங்க, அதுவும் இந்த நெகட்டிவிட்டியை தூக்கி பிடிக்கிறதுனால இன்னும் நெகட்டிவான விஷயங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் விழும்போது மக்களை இன்னும் பயமுறுத்துதா அப்படின்ற ஒரு ஃபீலிங். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா உங்களை பயமுறுத்துற மாதிரி? ஏன்னா ஃபர்ஸ்ட் அதை கேட்க போகிறேன், அதுக்கப்புறம் ஐடி கம்பெனிஸ்க்கு போவோம். பயமுறுத்துற மாதிரி இந்த அல்கோரிதம் மார்ச்ல வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணிச்சா, சோஷியல் மீடியா அல்கோரிதம்? நான் பெருசா அப்படி பார்க்கல. அண்ட் ஐ திங்க் அதெல்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ண நார்மலாவே பயந்து போயிருந்தோம் கொஞ்சம். ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி சீரியஸ் வீடியோ போட்டோ உங்களுக்கு கைப்புள்ள மாதிரி தெரியறான். ஆமா. ஸோ ரொம்ப அதனாலலாம் வந்து இம்பேக்ட் ஆகல ஷாம். டிவி, டிவிலாம் ட்விட்டர்ல வந்து ட்விட்டர், வாட்ஸ்அப் அதுல எல்லாம் எக்ஸ்ல வாட்ஸ்அப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆமா, நிறைய பேர் friends இருக்காங்க. நிறைய பேரு. காலையில இருந்து நைட்டு போட்டு பயமுறுத்துற போஸ்ட் போடுறவங்க. ஸோ அதனால பழகி போச்சு. அதை பார்த்துட்டு மற்றதெல்லாம் வந்து அது முன்னாடி பார்த்தா ஒன்றும் இல்லாம போயிடுது ஷாம். பட் உண்மையிலேயே இந்த மாசம் உங்களுக்கு பயம் இருந்ததா? கொஞ்சம் இருந்தது ஷாம். எப்போ? அந்த பீக் ஆஃப் த கிரைசிஸ் போது மார்ச் 29, 30th, 31st. அந்த ஒரு ஹியூஜ் ஃபால் வந்தப்போ லைக் என்ன ஒரு சார்ட் ஆஃப் கோவிட் அந்த மார்ச் 20th அந்த டைம்ல பாட்டம் போனப்போ ஒரு ஸ்லைட் பட் அந்த மாதிரி வேல்யூவேஷனே இல்லையா? அதனால உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டே இருந்திருக்காது. கரெக்ட். அப்போ மவுத் வாட்டரிங் வேல்யூவேஷன் இருந்தது. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றது, ஒரு டிசப்பாயின்மெண்ட். அப்போ வந்து ஆசைப்பட்ட கம்பெனி எல்லாம் வந்து பஃபே மாதிரி போதுமான நல்ல வேலைங்கிறீங்க. வேல்யூவேஷன்ல கிடைச்சது. அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டைம் நடக்கல. இட் வாஸ் மோர் ஓவர் பிரைஸ்டா இருந்தது கரெக்டாச்சே தவிர மவுத் வாட்டரிங் வேல்யூவேஷன். பட் இந்த மார்க்கெட்ல நான் பார்த்த மட்டும் சொல்ல, நிறைய பேர் டவுன்வர்ட் ஆவரேஜிங் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் பண்ணாங்க. நிறைய பேர் ஐடி ஃபண்ட்ஸை தொடர்ந்து டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட நிறைய பேர் அந்த ஒப்பீனியன் கேட்பாங்க. நான் சொல்ற ஒப்பீனியன் கேட்டால் அவங்களுக்கு பிடிக்காது, கோவம் வந்துடும். அதனால் நான் என் ஒப்பீனியன் சொல்கிறது எவ்வளவு தவிர்த்தாலும் எப்படியாவது என் வாயிலேருந்து ஒரு அட்வைஸை பிடிக்கணுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. டிசிஎஸ் ரிசல்ட் வந்துருச்சு. டிசிஎஸ் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ டிசிஎஸ் ரிசல்ட் வந்த seem to like the results sir. மார்க்கெட்டுக்கு ரிசல்ட் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன்னா வந்து கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் வந்து க்ரோத் இல்லை சார். நீங்கள் ஐஎன்ஆர் டெப்ரிசியேஷன்னால உங்களுக்கு ருப்பி டேர்ம்ஸில் க்ரோத் இருந்திருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் எம்ப்ளாயி ஹெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா அதை குறைச்சி அந்த எஃபிஷியன்சினால கொண்டு வந்திருக்காங்களே, காஸ்ட் கட் பண்ணி க்ரோத் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே தவிர பிஸ்னஸ் க்ரோ ஆகி ப்ராஃபிட் அதிகமாகல ஷாம். பட் வெங்கி, ஒரு விஷயம் எனக்கு புரியல. இந்த அனலிஸ்ட் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா, ஐடி கம்பெனிஸ்னா எவ்ரி குவார்டர் ஆட்களை அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது. ஸோ என்ன பொறுத்த மட்டும் இன்னைக்கு நீங்கள் 2% தான் க்ரோ பண்ணுறீங்க. கரெக்ட். ஓகே, இன் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்னா என்னன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ போன குவார்ட்டரில் யூஎஸ்டியில் என்ன ரெவென்யூ இருந்துச்சு, இப்போ அதே இதில் பார்க்கணும். என்ன யூஎஸ்டி தான் கான்ஸ்டன்ட் கரன்சி. ஸோ டாலர் டேர்ம்ல அளவிடுறதா கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்ல. ஆமாம். அதில் எவ்வளோ க்ரோத் இருக்கு? 2.2%. இப்போ ஒரு கம்பெனி 2% தான் வளருது வருவாயினாக்கா, ரெவென்யூ ஒன்லி க்ரோயிங் 2%னா, ப்ராஃபிட்டை 10 to 15% க்ரோ பண்ணணும்னா அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. காஸ்ட் எல்லாம் வந்து பயங்கரமா கட் பண்ணோம். அண்ட் தட் இஸ் வாட் தே ஆர் பண்றாங்க. இப்போ இதை கம்பெனிஸ் பண்றதுல என்ன ஆச்சரியம் நான் கேட்குறேன். இதுதானே ஹிஸ்டாரிக்கா பண்ணியிருக்காங்க. ஏங்க 40% மார்ஜின் இருந்த ஐடி கம்பெனிஸ் இன்னைக்கு 20க்கு கீழே வந்துருச்சு. இந்த 40லேருந்து 20 வரும்போது ஒரு வாட்டி அவங்களுக்கு மார்ஜின் ப்ரெஷர் வந்த போதோ வேற ஏதோ growth கொஞ்சம் குறைஞ்ச போதோ என்ன பண்ணாங்க, ஒரு வாட்டியும் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெவென்யூ growth வரும்போது ஆள் தேவைன்னா அதுக்கு தேவையான ஆளை எடுத்துக்கிறாங்க. இதுல இப்ப என்ன புதுசா ஐடி கம்பெனிஸ் பண்ணிட்டாங்க? ஸோ இன்ஃபேக்ட் இன்னொரு இது நடக்குது ஷாம். ஸோ இந்த ஜிசிசி எல்லாம் செட்டப் பண்ணும்போது தே நோ தே ஆர் கோயிங் டு லூஸ் த பிஸ்னஸ். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ஹெல்பிங் திஸ் கம்பெனி செட்டப் த ஜிசிசி. ஸோ ஒரு ஒன் டைம் ரெவென்யூவாவது அவங்களுக்கு வருது, பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர்னு. ஸோ இதுவுமே முன்னாடி பண்ணது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐநாட்டிக்ஸ் வந்து வாஸ் இன்க்யூபேட்டட் இன்சைட் காக்னிசன்ட். அப்போ அதே மாதிரி தான் வந்து இன்ஃபேக்ட் காக்னிசன்டே சத்தியம் இன்க்யூபேட் பண்ணது தான் வந்து. ஸோ இது வந்து பட் இட் இஸ் ஆக்சிலரேட்டிங் நவ். பட் இதோட பாயிண்ட் என்னன்னா, பீப்புள் ஹேவ் டு பி ஸ்லைட்லி கேர்ஃபுல் பிகாஸ் இதெல்லாமே ஒரு ஒன் டைம் ரெவென்யூவாக வரும், அவ்வளோதான். Once you transfer it to the நாம growth பார்க்கிறது சஸ்டைனபிள் இல்ல, இதெல்லாமே ஒரு ஒன் டைம். ஸோ ஒரு நார்மலைஸ்ட்
ஏர்னிங்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ஒன் டைம் வந்து அந்த கிளைண்ட் பெரிய கிளைண்ட் வால்மார்ட்கோ யாருக்கா செட்டப் பண்ணாங்கன்னா ஒரு அந்த ஒன் டைம் growth வரும், பட் தட் இஸ் நாட் கோயிங் டு சஸ்டெயின். ஸோ ஃபூல் ஆகக்கூடாது அதை வச்சு. நீங்க சொல்றத பார்த்தா அப்போ கம்பெனிஸ் இன்னும் ஆட்குறைப்புல தீவிரமா தான் இருப்பாங்க ஓரிரு ஆமா. வருஷத்துக்கு அப்படின்னு. ஸோ ஐடி கம்பெனிஸ்ல ஹெட் கவுண்ட்டை பார்த்து அந்த கம்பெனி நல்லா பண்ணுதான்னு பார்க்க காலம் அந்த வந்து அந்த முடிஞ்சு போச்சு. மெட்ரிக் வந்து இப்போ ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ என்னுடைய பார்வையை நான் சொல்றேன், ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் லுக்கிங் அட் திஸ் ஹெட் கவுண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டை எந்த அளவுக்கு குறைக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் கரன்சியில் லோ growth இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் எப்படி அவங்க வந்து ப்ராஃபிட் growth கொண்டு வராங்கன்றது தான் இப்போ கேம். சப்போஸ் ப்ராஃபிட் growth நல்லா கொண்டு வந்தாங்கன்னாக்கா தென் மார்க்கெட் வந்து அதை கொஞ்சம் ஃபேவரபுளாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்க்கல, பட் கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து அந்த பணம் இருக்கு பாருங்க, ப்ராஃபிட், அதை வந்து ஷேர் ஹோல்டர் வேல்யூ உயர்த்துவதற்கு டிவிடெண்ட் மூலமாகவோ பைபேக் மூலமாகவோ எப்படி பண்ணுறாங்கன்றதை நான் பார்ப்பேன். இது ரெண்டும் என் பார்வையில் ஐடி கம்பெனிஸ் உறுதியாக செய்வாங்க. இந்த பட்ஜெட்லேயும் லக்கிலி February 1 பைபேக் வந்து திருப்பி நான் ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டை பண்ணலாம், அதுக்கு டாக்ஸேஷனை வந்து கொஞ்சம் குறைச்சி எல்லாம் கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஷேர் ஹோல்டர் வேல்யூ மேலும் சரியாமல் இருக்க இன்னைக்கு ஓரளவுக்கு ஐடியில் சேஃப்கார்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது வளர்றதுக்கு வந்து இன்னைக்கு எதுவும் தெரியல. என்ன வந்தா உங்களுக்கு ஷேர் ஹோல்டர் வேல்யூ வளரும்னு நீங்க நம்புறீங்க ஐடியில், அது சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்க அட்வைஸ் என்ன கிடைச்சதுன்னா ஒரு கம்பெனியை நம்ம வந்து வித்தியாசமா பார்க்கணும். தட் இஸ் அதோடைய ஷேர் பிரைஸ் ஏறும்னு எதை பார்த்து நம்ம நம்பணும். ரெண்டு ஹெட்விண்ட் இருக்கு ஷாம். ஒன்று வந்து இது ஜிசிசிஸ், இன்னொன்று வந்து ஏஐ. ரைட், அந்த ஏஐ இன் ஒன் வே கேன் டேர்ன் ஃபேவரபிள். ஏன்னா வந்து இட் இஸ் அ வெரி நேசன்ட். இது எவ்ரிபடி இஸ் ஹைப்பிங் இட், பட் என்டர்பிரைஸ் லெவலில் ஹியூஜ் ரோல் அவுட்ஸ் எல்லாம் எந்த கம்பெனிலையும் பெருசாக நடக்கலை. எவ்ரிபடி இஸ் யூஸிங் இட். ஸோ அதில் வந்து ஐடி கம்பெனிஸ் யூ ஹேவ் டு லுக் அட் வெரி கேர்ஃபுல்லி. ஏன்னா அந்த ஏஐ பார்ட் ஆஃப் த ரெவென்யூ எவ்ரிபடி இஸ் ஸ்பீக்கிங் அபவுட், எல்லாரும் பேசுகிறாங்க, பட் அது நிஜமான ஏஐ ரெவென்யூவா இல்லை என்னங்கிறது வந்து கொஞ்சம் தெரிய வரணும். அதில் வந்து யூ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த ரெவென்யூ வந்து ஆக்சிலரேட் ஆச்சுன்னா, ஏன்னா அதில் வர குவாலிட்டி ஆஃப் ரெவென்யூஸ் வில் பி ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். யா, ஸோ அதில் வந்து நீங்கள் சொல்கிற அந்த பேக் டு தட் 40% ப்ராஃபிட் அப்படி கூட மார்ஜின் போக But only 10% of the business will go. So probably you will raise the margin by 2%. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த growth பார்ட் ஆஃப் இட் வந்து கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அதனால தான் வந்து ஸ்லைட்லி மோர் பாசிட்டிவ் ஆன் இந்த சின்ன கம்பெனி. ஏன்னா அவங்களால வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பெஹிமோத்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10-12% ஆஃப் த இதில் திஸ் மைட் ஹேப்பன். பட் லார்ஜ் சைஸில் பண்ணுவாங்களா தெரில. அதர் திங் இஸ் திஸ், இஃப் தீஸ் லார்ஜ் டீல்ஸ் திரும்பி வந்துச்சுன்னா, இப்போ விப்ரோ வந்து ஓலாம்ட்ட ஒரு டீல் எடுத்துட்டாங்க, பெரிய டீல். பட் அதில் ஒரே ஒரு ஐடியில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அவங்க வந்து அந்த ஜிசிசியே எடுத்துக்கிறாங்க. ரைட், அண்ட் ஜிசிசி எம்ப்ளாயீஸ் வில் பி ஹை காஸ்ட். ஸோ தே வில் ஹேவ் டு ஃபிகர் அவுட் அ வே டு கட் த காஸ்ட் அண்ட் அகைன். இப்போ ரிவர்ஸ், இவங்க போய் ஒரு ஜிசிசி ஓலாம்ட வாங்கி அதோட காஸ்ட் கட் ஏன்னா அப்பதான் வந்து அவன் வந்து அதை நான் இன்னும் எஃபிஷியன்ட்டா ரன் பண்றேங்கிற வேல்யூ ப்ரொபோசல். இது இன்னும் நிறைய நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இட்ஸ் தி பிகினிங் ஆஃப் a trend. அதான் கேக்குறேன். டவுட்ஃபுல் ஷாம். ஏன்னா வந்து என்னன்னா பணம் வேணும் வாங்குறதுக்கு, பணம் வேணும், அது இருக்கு ப்ராபப்ளி. பட் என்னன்னா வந்து முன்னாடி வந்து ஐடி வாஸ் சீன் as a outsourceable function ஷாம். Now it is seen as a strategic lever, most important lever. இன்சோர்சிங் பண்றாங்க. ரைட், ஸோ அதனால இப்போ நான் வந்து ஒர்க் பண்ற ஃபர்ம்லயே இவங்களுக்கு நான் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வழியாக தான் வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து 30% 40% தான் இன்சோர்ஸ்ட் எம்ப்ளாயீஸ், 60% எல்லாமே நம்ம மாதிரி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் தான் இருந்தாங்க. இப்போ இட் ஹஸ் ஜஸ்ட் டர்ன் த அதர் வே. 70% 80% இஸ் இன்சோர்ஸ்ட் அண்ட் ரிமைனிங் தான் வந்து இதாக இருக்குது. பிகாஸ் அவங்களோட அந்த கோர் ஐடி இதை தே டோன்ட் வாண்ட் டு அவுட்சோர்ஸ், தே வாண்ட் டு ஹேவ் தேர் ஓன் பீப்புள். அண்ட் இந்தியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் த யூஎஸ் பேங்க்ஸ், பிக் கைஸ், கோல்ட்மேனாக இருக்கட்டும், போஃபாவாக இருக்கட்டும், மார்கனாக இருக்கட்டும், மார்கன் ஸ்டான்லி, த பிக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், இதை வந்து காஸ்ட் சென்டராக கூட பார்க்கறது இல்லை ஷாம். இப்போ வந்து they are looking at it as proper innovation centers where they can get new ideas and new growth paths. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல these guys will not. பட் இப்படி பார்க்குறாங்கன்னா அப்போனா அந்த சென்டர்ஸ்ல வேலை செய்யக்கூடிய கான்ட்ரிபியூட்டிங் எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல growth கிடைக்கும்ல, பணம்லாம் நல்லா. அந்த
கோவிட் டைம்ல அப்ப ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க எல்லாரும்? ஏன்னா அந்த ஏஐ வந்து கட் பண்ற மேண்டேட்டும் நடக்குது ஷாம். ஸோ அந்த தட் ஸ்வேர்ட் இஸ் சோ ஸ்கில் பண்ணிட்டா ஸ்கில் மறுபடியும் பண்ணிட்டா இட் வில் பி a different stratospheric growth இருக்கும். ஸோ இன்னைக்கு வெங்கி ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருக்காரு. ஏன் நான் கூட எல்லா வேலையை விட்டுட்டு ஏஐல சேர்ந்துடலாமான்னு பார்க்குறேன். ஐடிக்கு போயிடலாம். ஓகே, தொடர்ந்து 2-3 அன்பிளக்ல நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். நான் ஸ்லோவாக வாங்கிட்டு இருக்கேன், நான் அதே வாங்கிட்டு இருக்கேன். இப்படி விதவிதமா பையிங் பண்ணிட்டு இருந்த விக்னேஷை கேட்போம். இந்த கரெக்ஷன்ல, தட் இஸ் கடந்த சில வாரங்கள்ல வந்த கரெக்ஷன்ல என்ன வாங்கினீங்க? விழுந்தது வாங்கினீங்களா, புது ஸ்டாக் வாங்கினீங்களா, அல்லது அதே பழைய ஸ்டாக்கை மறுபடியும் ஆவரேஜ் பண்ணீங்களா, என்ன பண்ணீங்க? ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் விழுந்துச்சு மார்ச் 31. ஸோ நம்ம நினைக்காத விலைக்கு நிறைய ஸ்டாக் வந்தது. எனக்கு கொஞ்சம் இனிஷியலா ஷாக்கிங்காக இருந்தது, நம்பிங்காக இருந்தது, எதை வாங்குறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன். அப்புறம் ஓகே இதெல்லாம் வாங்கலாம், இதை வாங்கலாம், எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ மார்க்கெட்டில் வாய்ப்புகள் வந்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க 30-31 அந்த 2 நாளில் சொல்லுங்கள். கரெக்ட் சார். இப்போ நம்ம வந்து இது ஸ்டார்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் சைக்கிளாக பார்க்குறேன். அதாவது 2020 அதாவது 2018 ஆரம்பித்த சைக்கிள் 2020 ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிது. அது 23 வரைக்கும் அந்த சைக்கிள் பிளே அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் டாப் அவுட் பீக் 2023-24 பீக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே we have started ideating for the next cycle. ஐடியேட்டிங்னா என்ன? ஐடியேட்டிங்னா புதுசாக எதை வாங்கலாங்கிற யோசிப்பு தான் ஐடியேஷன். ஸோ நம்ம எதை வாங்கலாங்கிறது யோசனை வந்து அடுத்த சைக்கிள் டுவர்ட்ஸ் அடுத்த சைக்கிள் நோக்கி நம்ம பயணித்தோம். ஸோ 24லேருந்து நம்ம என்ன பார்த்தோம், 2028 2029 எது நல்லா இருக்கும் அந்த 5 year சைக்கிளுக்காக யோசிக்க ஆரம்பித்தோம். அதில் வந்து நம்ம ஸ்லோவாக அப்போதுலேருந்தே வாங்க ஆரம்பித்தோம். வேல்யூவேஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம். ஏதாவது ஒன்று மட்டும் வேல்யூவேஷனில் வரும், கொஞ்சம் மட்டும் வாங்குவோம். அது மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி வாங்கின கம்பெனி ஒன்று சொல்லுங்கள், ஒரு உதாரணத்துக்கு. ஏன்னா ஈஸியாக புரியும் யூஎஸ்க்கு. நான் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஐடியா சொல்லணுன்னா வந்து ஒரு லேட்டஸ்டே ஒரு ஐஎக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி வாங்கிட்டு இருந்தேன். அது ஒரு மிட் கேப் ஐடியா தான். பட் அந்த ஐடியா பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் ஒரு ரெகுலேட்டரி ரீசன்னால விழுந்தது இல்லையா. ஸோ அது நம்ம எக்ஸாம்பிளாக கூட பார்க்க வேண்டாம். நம்ம ஒரு லார்ஜ் கேப் ஐடியா எடுத்துக்கிட்டோம்னா ஏர்டெல் இல்லை வந்து ஒரு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 2020 இதெல்லாம் வாங்கினேன் இல்லை. 2020 சைக்கிளில் வந்து 23 வரைக்கும் அந்த சைக்கிளில் முடிஞ்சுது. பட் நான் என்ன சொல்கிறேன், ஏர்டெல் வந்து ஃப்ரம் நவ் ஆன் இப்போ கூட வந்து இப்போதைக்கு சொல்கிறேன் இந்த சைக்கிளில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இல்லை ஒரு எஃப்எம்சிஜி எடுத்துப்போமே, ஒரு ஈஸி எக்ஸ்ப்ளனேஷனுக்காக ஒரு எஃப்எம்சிஜி எடுத்துப்போமே. லாஸ்ட் சைக்கிளில் எஃப்எம்சிஜி ப்ளே அவுட்டே ஆகலை. இப்போ இந்த சைக்கிளுக்கான ஐடியாவை தான் நான் எஃப்எம்சிஜி பார்க்குறேன். ஏன்னா வந்து வேல்யூவேஷன்ஸ் கூட இருக்கும் போது அந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து ரிலேட்டிவாக சீப்பராக இருந்துச்சு. க்ரோத் வராதனால நமக்கு வந்து விசிபிலிட்டி இல்லாமல் இருந்தது. பட் இன்னுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் க்ரோத் வரும்னு எதிர்பார்க்குறோம். வேல்யூவேஷன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம 24-25 வாங்க ஆரம்பித்தோம். இப்போ வந்து 25க்கு அப்புறம் 26 ரொம்ப சீப்பராக இருக்குது. இப்போ வந்து சில இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக் 10 year ஆவரேஜை விட சீப்பராக இருக்குது. ஸோ அதனால் ஐ எம் ஏபிள் டு பை தோஸ் ஐடியாஸ் மோர். முன்னாடி வாங்கணுங்கிற நினச்ச குவான்டிட்டியை விட இப்போ என்னால் அதிகமாக வாங்க முடியுது. ஓகே, இப்போ வாங்க முடியுது, உங்களால் வாங்க முடியுது. இப்போ ஸோ வாங்கினேன். புது ஐடியாவா பழைய ஐடியாவேவா? 24ல் பண்ண ஐடியா. முன்னாடி எஃப்எம்சி வாங்கலை, 24லேருந்து வாங்கி. இப்போ நான் ஒரு தியரி சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து 2018 ஒரு ஸ்டாக்கை விற்கிறேன். அந்த ஸ்டாக் இன்னைக்கு 8 வருஷம் கழிச்சு நான் விற்ற விலைக்கு பாதியில் இருக்கு. ஓகே ஆனால் நல்ல கம்பெனி. நான் விற்ற விலையில PE ரேஷியோ 45 இருக்கு, இன்னைக்கு 20 PE இருக்கு. நல்ல வளர்ச்சி இருக்கு, 20-25% ப்ராஃபிட் க்ரோத் இருக்கு. அந்த பழைய கம்பெனியை போய் மறுபடியும் வாங்கணுமா கூடாதா, உங்க ஒப்பீனியன்? ஏன்னா இது நிறைய பேருக்கு ஒரு டைலமா இருக்கு. புதுசாக தான் வாங்கணும். பழைய கம்பெனி வாங்கினா புளிச்சு போன தயிர் மாதிரி, அது யாரும் வந்து அதை வந்து தொட மாட்டாங்க, ரைட்? அப்போ புதுசாக வாங்கினா தான் இந்த சைக்கிளில் அது ஒர்க் அவுட் ஆகுன்றது ஒரு ஸ்கூல். இன்னொரு ஸ்கூல் என்னன்னாக்கா, வேல்யூ இருக்குல்ல, நல்ல ரிட்டர்ன் மெட்ரிக்ஸ் இருக்குல்ல, ROE நல்லா இருக்குல்ல, நல்ல பே அவுட் இருக்குல்ல, வேணா ப்ரமோட்டர் வாங்க ரெடியாக இருக்கான்ல, வேணா வந்து கம்பெனி பணத்தை வச்சு பைபேக்கும் பண்ணுவான்ல, இது எல்லாம் இருக்கும்போது ஏன் அந்த பழைய கம்பெனியை போய் மறுபடியும் வாங்கக்கூடாதுன்னு இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட். இது ரெண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், உங்களுக்கு ரெண்டும் பிடிக்கும்னு சொல்லலாம், ரெண்டும் பிடிக்கலன்னு சொல்லலாம், அல்லது ஒன்று பிடிக்கலன்னு சொல்லலாம். சரி, இது வந்து இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ். இதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாம். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு சைக்கிள் தானே. வேல்யூவேஷன் சைக்கிள்னு ஒன்று இருக்குது, க்ரோத் சைக்கிள்னு ஒன்று இருக்குது. வேல்யூவேஷன் சைக்கிளில் நீங்கள் சொன்ன மாதிரி 45 times இருந்தது, 20 times ஆகிருக்கு. அது ஒரு சைக்கிள்.
அதே மாதிரி growth சைக்கிள் நல்ல க்ரோ ஆகிட்டு இருக்க கம்பெனி லோ growth பீரியட் வரும், அப்புறம் திருப்பி ஹை growthக்கு வரும். ஸோ நம்ம லோ growthன்னு வரப்போகுதுன்னு நினச்சா நம்ம வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கும்போது விற்கிறோம். அதை நீங்கள் அதான் வித்திருந்து 45ல் விற்றீங்கன்னு சொன்னீங்க. ஸோ விற்றதுக்கப்புறம் திருப்பி 20 வருது, திருப்பி இங்கேருந்து growth அதிகமாகுதாங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நானும் அது மாதிரி ஒரு கம்பெனி growth அதிகமாகுதான்னு பார்க்குறேன். அப்போ நமக்கு வேல்யூவேஷன் சைக்கிளில் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் வேல்யூவேஷன் இருக்குது. growth இனிமேல் வரப்போகுதுங்கிற அவுட்லுக் வந்திருக்கு நமக்கு. ஸோ அந்த இடத்துல இது பழைய ஐடியாவாக இருந்தாலும் அதை நான் வாங்க தான் செய்வேன். அதே சமயம் ஒரு புது ஸ்டாக் அது ப்ரீவியஸ் சைக்கிளில் அது ப்ளே ஆகலை, எனக்கு அது என்ன லிஸ்டிங்கே அதுக்கப்புறம் வந்திருக்கலாம். ஸோ அது growth வந்து அந்த சைக்கிளில் வந்து நமக்கு வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். ப்ரீவியஸ் சைக்கிளில் அந்த கம்பெனியை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த சைக்கிளில் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். ஏன்னா இப்போ தான் அதோட லீவர்ஸ் ஆஃப் growth வந்து வரப்போகுது. அது நம்ம தனியாக ஒரு ஐடியாவாக கூட பார்க்கலாம். அது ரெண்டுமே பார்க்கலாம். நம்ம அந்த கேள்வியை உங்கள்கிட்ட இப்போ டாஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பா சார். நீங்க வந்து நீங்கள் இப்போ வாங்குனீங்கன்னாக்கா புது ஐடியாஸ் மட்டும்தான் வாங்குறீங்களா, இல்லை பழைய ஐடியாஸில் வேல்யூ இருந்தால் வாங்குறீங்களா? நான் ஆல்ரெடி என்னென்னலாம் ஸ்டாக்லாம் வச்சுட்டு இருக்கணும், ஸோ அதில் எதுலாம் வந்து ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷன் ஜோனுக்கு வந்திருக்கோ அதை வந்து இப்போ மறுபடியும் வாங்குறேங்க. ஏற்கனவே ஹோல்ட் பண்ண ஸ்டாக்ல விழுந்த ஸ்டாக்கை மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுறேன். பட் இப்போ உங்க போர்ட்ஃபோலியோ ஏற்கனவே நல்ல பொசிஷன் சைஸ் இருக்குன்னு வச்சுங்க, மறுபடியும் அதிலேயே பணத்தை போட்டு அதை பொசிஷன் இன்னும் பெருசு பண்ணுவீங்களா? வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேங்க் வச்சிருந்தேன், ஆனால் பேங்க் பார்த்தீங்கன்னா போன ஒரு 1.5-2 வருஷம் பெருசாக பேங்க் வாங்கவே இல்லை. போன வருஷம்லாம் பேங்க் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு. இப்போ இந்த ரீசன்ட் ஃபால்ல பேங்க் நல்லா விழுந்தப்போ ஐ வாஸ் ஏபிள் டு ஆட் சம் ஆஃப் மை ஃபேவரட். எந்த பேங்க் வாங்கினீங்க அதான் நான் கேக்குறேன். பழைய பேங்க்ஸா புது பேங்க்ஸா? நான் ஆல்ரெடி வச்சிருந்த பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஆஃப் HDFC, ICICI, கோட்டக் அண்ட் SBI, இந்த 4 பேங்க்குமே மறுபடியும் வாங்க முடியும். ஓகே ஓகே. ஸோ பழைய பேங்க்ஸ் ஆல்ரெடி வச்சிருந்த பேங்க்ஸ் இப்போ நல்லா இறங்கினப்போ ஐ வாஸ் ஏபிள் டு ஆட். ஸோ அடுத்த HDFC பேங்க்கை நீங்கள் தேடி போகல சார். ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், ஆக்சுவலி லாஸ்ட் வீக் நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, லைக் வி ஆர் டூ மச் பாசிட்டிவ் ஆன் HDFC பேங்க் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் டவுன் கிரேடிங் ஆன் த அதர் பேங்க்ஸ் வேர் த அதர் பேங்க்ஸ் ஆர் நவ் பெர்ஃபார்மிங் பெட்டர் இஸ் வாட் பீப்புள்ஸ் வியூ. ஸோ தட் இஸ் நாட் ட்ரூ as far as I understand. I think HDFC is the bank that is yet to deliver, but what we were saying is that its reputation will always remain stable and strong. That's all. Okay, it's actually yet to deliver in business. But let's talk about two banks which have delivered beaten expectation. One is Axis, and other is Kotak. Kotak has also delivered beating expectation. The business update is very, very positive. Okay, so then there is one more bank which people expect should do well this year. That is SBI, right? So இப்போ நீங்க எந்த பேங்க் ஷேர் வச்சிருக்கீங்க? இந்த 3 ஷேர் வச்சிருக்கீங்களா அல்லது இது வச்சிருக்கீங்களா? HDFC, ICICI, கோட்டக், SBI, 4 பேங்க். 4 வச்சிருக்கீங்க. ஆக்சிஸ் கிடையாது. ஆக்சிஸ் இல்ல. ஆல்ரைட். ஸோ என் வியூ என்னன்னா, இதுல ரொம்ப சின்ன பேங்க்ஸை வந்து நம்ம இந்த மார்க்கெட்ல போய் வெரைட்டி வாங்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட வியூ. ஓகே, ஸோ ஏன்னா மறுபடியும் மார்க்கெட் ஃபேன்சி கூடுச்சுன்னா பெரிய பேங்க்ஸுக்கு தான் வேல்யூவேஷன் முதல்ல கூடன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு பேங்கிங் பற்றின வியூ. ஓகே, அடுத்தது என்ன? ஏன்னா இப்போ தான் ரிசல்ட் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரிசல்ட் சீசனில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நல்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்களா அல்லது சுமாரான ரிசல்ட் தான் வரும்னு நினைக்கிறீங்களா? டீசென்ட் ரிசல்ட் வரும் ஷாம். ஏன்னா இந்த வாரோட ஆஃப்டர் மேத் மேபி இன்னும் ஒரு குவார்ட்டர் லேட்டர் தான் இதாகும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்ரிபடி எல்லாருமே பாசிட்டிவாக இருந்தாங்க. ஸோ ரிசல்ட் டீசெண்டாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். மோர் இம்பார்ட்டன்ட்லி அதில் வந்து மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி என்னன்னு கொஞ்சம் கூர்மையாக பார்க்கணும் ஷாம் இந்த குவார்ட்டர். ஏன்னா வந்து அதில் தான் வந்து இந்த வார் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். இந்த இதில் ஒரு கொஸ்டின் உங்ககிட்டயும் கேட்குறோன்னு நினச்சேன் ஷாம். இந்த மேக்ரோ பிக்சரில் பார்க்கும்போது கோவிடுக்கும் இதுக்கும் வித்தியாசம். கோவிட் வந்து டிமாண்ட் சைடு, இது வந்து சப்ளை சைடு. ஃபர்ஸ்ட் கரெக்ட். ரைட். ஸோ ப்ரைஸ் ஷாக்ஸ், சப்ளை ஷாக். ரைட். ஸோ இதனால தான் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கோவிடில் வந்து வேல்யூவேஷன் பயங்கர அட்ராக்டிவாக கிடச்சிது, இங்கே கிடைக்கலையா? இல்லை இதை எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணணும்? ஏன்னா ஒரு சைக்கிள் முடிஞ்சு இன்னொரு சைக்கிள் வருதுன்னு நம்ம கண்டினியூஷன் தான். ஸோ எப்படி வந்து ஒரு இன்வெஸ்டராக இதை அணுகணும் சார்? ஸோ கோவிடில் வந்து மொத்த ப்ரொடக்ஷனும் நின்று போச்சு, பட் டிமாண்ட் நிறைய ஏரியாஸில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேட்டா டிமாண்ட் வந்து நிற்கலை, அதே போல் உங்களுடைய ஃபுட் டிமாண்டு நிற்கலை,
அந்த மாதிரி நிறைய ஏரியாவில் எனர்ஜி டிமாண்ட் நிற்கலை, எல்லா டிமாண்டும் இருந்தது. பட்டு உங்களுக்கு வந்து எல்லாம் ப்ரொடக்ஷனில் இல்லை, கார்ஸ் ப்ரொடக்ஷனில் இல்லை. அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனில் இருந்தது, ரைட்? அப்போ என்ன ஆகுதுன்னா, எங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி ஸ்டாப்பேஜ் இருக்கோ, டூரிசம் மாதிரி, அங்கெல்லாம் வேல்யூவேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வந்து, எங்கெல்லாம் ஆக்டிவிட்டி ஃபுல்லாக ஸ்டாப் ஆச்சோ அங்கெல்லாம் பயங்கரமாக கீழே வந்து. ஸோ வேல்யூவேஷன் வந்து சில இடங்களில் கடும் பாதிப்பு. ஓகே, அப்படி வரும்போது அது மொத்த இண்டெக்ஸை கீழே கொண்டு வந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கு நிஃப்டி சீப்பாக கிடைச்சிது, ரைட்? அண்டு இது வரும்போது சிம்பத்தியில் எங்கே ஆக்சுவலாக பொருளாதார ஆக்டிவிட்டி தொடருதோ அந்த பக்கமும் விழுந்துச்சு. இட் டிட் ரிஃப்ளெக்ட் த ஃபண்டமெண்டல். ஸோ அங்கே உங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவ் ஆகிடுது. ஒரு டெலிகாம் கம்பெனி விழும்போது பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல், பவர் கம்பெனி விழும்போது பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். அதனால தான் உங்களுக்கு டாடா பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு 20 பேகராக வந்தது கோவிட்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வாரில் இல்லை. இந்த வாரில் என்ன ஆச்சு? கச்சா எண்ணெய் விலை $65 $100 மேலே வந்தது. நம்ம ஊருக்கு 125 வரைக்கும் போயிருக்கு இப்போ நம்ம வாங்குற விலை. அப்போ இந்த மாதிரி விலை வந்து கிடுகிடுன்னு உயரும் போது அந்த கவர்மெண்ட் பாஸ் ஆன் பண்ணல. ஸ்டேட் எலெக்ஷன், 1008 பிரச்சனை, மக்களும் அதை ஏற்றுக்க ரெடியாக இல்லை. ஸோ முதல்ல டேக்ஸை குறைக்கிறாங்க, எப்படியோ அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக வேல்யூவேஷன் வந்து சரியும் அளவுக்கு மார்க்கெட்டில், ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டிஸ்ரப்ஷன் நடக்கலை. எங்கே டிஸ்ரப்ஷன் நடந்ததுன்னு சொல்கிறேன் இந்த வாரம் போது, சாவரன் ஃபண்ட்ஸ் ஆஃப் அபுதாபி, குவைத், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் வந்து விற்றாங்க. எதை விற்றாங்கன்னா ஹைலி லிக்விட் ஸ்டாக்ஸை. அதனால தான் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் நீங்கள் அந்த ஃபாலை பார்த்தீங்க, கோட்டக்கில் பார்த்தீங்க, பஜாஜ் ஃபைனான்ஸில் பார்த்தீங்க, இன்னும் நிறைய எஃப்எம்சிஜி கம்பெனியில் பார்த்தீங்க, ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க. ஸோ அங்கே மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாக்கெட். இப்போ இது ஸ்ப்ரெட் ஆகி ஃபார்மாவுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே இல்லை, ரைட்? மேபி எல்என்டி ஒரு இன்ஃப்ரா கம்பெனியில் அடி வந்தது, பட் எல்லா கம்பெனியும் வேலை இந்த மாதிரி லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி. ஸோ இந்த வாட்டி நம்ம பார்த்துருக்கிறது வந்து ரொம்ப லோக்கலைஸ்ட் ஃபினாமினன், செக்யூலராக மார்க்கெட் கீழே விழல. அதனால தான் நமக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் கிடைக்கலையோ இந்த ஃபாலில் அப்படின்னு தோணுது. சரி, இல்லை க்ரூட் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் பண்ணும், அதான் இன்டைரக்டாக. இப்போ வந்து க்ரூடோட ப்ரைஸ் வந்து டபுள் ஆகி போச்சு கிட்டத்தட்ட. அப்போ எல்லாத்தோட இன்ஃப்ளேஷனும் அதிகமாகும், அப்போ எல்லாத்தோட வேல்யூவேஷனும் குறையணும் இல்லை சார்? அப்போ தானே ஃபேர் மல்டிபிளுக்கு வந்த மாதிரி. இல்லை, அது நம்ம சொல்லி நடக்கிற விஷயம் இல்லைல்ல. அதாவது எப்போ குறையுது வேல்யூவேஷன், எல்லாரும் வந்து கண்மூடித்தனமாக விற்கும் போது, அதே நேரத்தில் யாரும் வாங்க தயங்கும் போது, அப்படித்தான் ஒரே நாளில் மார்க்கெட் 10% கீழே வருது. லோவர் சர்க்யூட் எப்படி வருது சொல்லுங்கள்? விற்கிறவன் நிறைய பேர் இருக்கான், வாங்கிறதுக்கு எவனும் இல்லை. கரெக்டாக இல்லையா? அதாவது வாங்குறவன்லாம் விற்கிறவனால விரட்டி அடிக்கப்படுறான். அன்றைக்கி தான் உங்களுக்கு மார்க்கெட் லோவர் சர்க்யூட் அடிக்குது. இந்த வாரம் போது அந்த மாதிரி ஒரு ஃபியரே வரலைங்க. ஃபஸ்ட்டு டேயே ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. ஆனால் அவர் பண்ண விதம், யூஎஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ண விதம், நடந்த விதம் பார்த்தீங்கன்னா, 2 நாள் பேட் நியூஸ் வந்தால் அடுத்த 2 நாள் குட் நியூஸ் வருது, அப்புறம் 2 நாள் பேட் நியூஸ் வருது. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ப்ளே ஆகும்போது, தொடர்ந்து ஒரு முறை, 2ஆம் முறை, 3ஆம் முறை, 4ஆம் முறை வரும்போது 5-6 முறை வந்ததுக்கப்புறம் மக்கள் நினைச்சாங்க, ஓ பேட் நியூஸா, இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு குட் நியூஸ் விடுவார், நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மார்க்கெட் இருந்துச்சு. இன்னைக்கு அறவே என்ன பண்ணிட போகிறாங்க பெருசா அப்படின்ற மாதிரி இந்த வாரை பற்றி ஒரு பார்வை வந்துச்சு. பட் அப்போ கூட ப்ரைஸ் ஷாக் ஆயிலில் இருக்குது, சப்ளை ஷாக் ஆயிலில் இருக்குது. இது ரெண்டும் கரெக்ட் ஆகணும். சப்ளை வந்தால் தான் ப்ரைஸ் கரெக்ட் ஆகும். ஸோ இன்னும் நிறைய நடக்க வேண்டியிருக்கு. பட் அது நடந்து வரும்போது டிமாண்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் மார்க்கெட்டுக்கு இப்போ தெரியாது. சப்போஸ் டிமாண்ட் திரும்ப வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மார்க்கெட் மறுபடியும் வரும். பட் அப்போ விழுறது தான் இட் மே பி த வெரி சீரியஸ் ஃபால். பட் அதற்கான அறிகுறிகள் இப்போ எதுவுமே இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 நாள் பேட் நியூஸ் வந்தால் அதுக்கப்புறம் 2 நாள் குட் நியூஸ் வரும்னு ஈஸியாக அவங்கவுங்க இதை கடந்து போயிடுறோம். ஆனால் அப்படி தான் நடக்குது. வேற அவர் 2 நாள் குட் நியூஸ் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு பேட் நியூஸ் ஒரு ட்வீட்டில் போட்டுறாரு. ஸோ நம்ம நைட்டு தூங்க போகும்போது எல்லாம் சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு தூங்க போகிறோம். நைட்டு ட்ரூத் சோஷியலா அதில் ஒரு ட்வீட்டை போட்டுறாரு. காலையில் எழுந்திரிச்ச உடனே அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு, ஓ இப்போ வண்டி இந்த பக்கம் போகுதா, நம்ம இப்படிக்கா போவோம், அவன் திரும்பி மார்க்கெட்டில் வேற ஒரு டைரக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்படி தான் போகுது. ஸோ ரியல் ஃபியர் வந்து இந்த மார்க்கெட்டில் வரவே இல்லை. இந்த மார்க்கெட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்டர்ஸ் டு பை ஷேர்ஸ் விச் வேர் அதர்வைஸ் எக்ஸ்பென்சிவ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது கீழே விழும்போது அப்போது அது அவங்க ஜோனுக்கு வந்தால் தான் வாங்க முடியும்.
ஸோ ரொம்ப டிசிப்ளின்டாக பண்ண வேண்டிய ஒரு மார்க்கெட்டை தான் நான் இந்த மார்க்கெட்டை பார்க்குறேன். ஸோ கண்மூடித்தனமாக வாங்க முடியாது. அதனால தான் இன்னும் கூட எல்லாரும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த கேள்வியை இப்போ இவர்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். சார் 2 கேள்வி சார். இல்லை நீங்கள் கேட்குறீங்களா? நான் கேட்கக்கூடாது அப்போ. ரைட், நீங்களே கேளுங்க. 2 கேள்வி சார். ஒன்று, எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் லைக் உங்களை மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து யூ ஆர் வெரி கூல், காம் அண்ட் கம்போஸ்ட் அண்ட் யூசிங் திஸ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை மோர் ஆஃப் வாட் யூ வாண்டட் டு பை. இது வந்து ஒன்று. ஓகே. இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை பார்க்குறோம், ஒரு பயத்துலேயே இருக்காங்க. ஐயோ காசு போட்டோமே, எல்லாம் போயிடுச்சு, ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டிருக்கலாமே, கோல்டே வாங்கியிருந்துருக்கலாமே என்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க. ஸோ வாட் தே ஆர் டூயிங் திஸ், இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு, நான் அப்பயே சொன்னேன் கேட்டியா, என் பேச்சு நீ கேட்கவே இல்லை பாரு, இப்போ போட்ட காசு எல்லாமே போயிடுச்சு என்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு காம், கூல், கம்போஸ்ட் ஸ்டேட்டுக்கு எப்படி வர்றது? இஸ் பாயிண்ட் நம்பர் 1. 2வது கேள்வியும் கேட்டுருங்க சார். நீங்கள் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்கீங்க ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ல. மார்க்கெட் இவ்வளோ விழுந்துருச்சு, இப்பயாவது ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸை வாங்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று முதல்ல எடுத்துடுறேன். நிறைய மார்க்கெட் சைக்கிள் பார்க்கும்போது ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒரு பழைய சுச்சுவேஷன் ஞாபகம் வரும். ஓ அன்னைக்கு இது நடந்தது, அப்போ இப்போ இதுதான் நடக்கும். இவ்வளோ பெசிமிசம் இருக்கா, அப்போ இந்த பெசிமிசம் எவ்வளோ நீடிக்கும், எத்தனை நாளைக்கு நீடிக்கும். சரி, இப்போ நமக்கு இந்த பெசிமிசம் இருக்குது, எல்லாரும் வித்துட்டு இருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாக் வேல்யூவேஷனை பார்ப்போம். இன்னைக்கு இந்த வார்னால இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன பாதிப்பு? பெரிய பாதிப்பு இல்லைன்னா என்ன நம்பர்ஸ் வரும்? இன்னைக்கு நிறுவன மதிப்பு என்ன? இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கம்பெனி சரிஞ்சிருக்கா? இப்போ என்ன பிஇ ரேஷியோ, அடுத்த வருஷம் என்ன பிஇ இருக்கும், 3வது வருஷம் என்ன பிஇ ரேஷியோ, நான் கணக்கு போட ஆரம்பிச்சிருவேன். அப்போ கணக்கு போடும்போது இந்த கணக்கு மாறி இருக்கும். அதாவது ஜனவரி 1ஆம் தேதி இருந்த கணக்குக்கும் மார்ச் 31ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி இருந்த கணக்குக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, ஒரே காலாண்டுல. ரைட்டா? அப்போ அந்த குறிப்பிட்ட பங்கு நமக்கு சீப்பா தெரிஞ்சுன்னா அதை போய் வாங்கணும். அந்த குறிப்பிட்ட பங்குல பங்கு விலை வீழ்ச்சி ரொம்ப அதிகமா இருந்தா அதை போய் வாங்கணும். சமீபத்துல ஒரு உதாரணம் சொல்லணும்னா எல்என்டில அது நடந்தது. இட் வாஸ் அ நோ பிரெய்னர். அதே போல எம்என்எம்ல நடந்தது. ஸோ லார்ஜ் கேப்ல நிறைய கம்பெனிஸை நான் பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல நம்ம வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பட் எல்லா இடத்துலையும் நமக்கு வேல்யூ தெரிஞ்சுதானா தெரியல. உதாரணத்துக்கு நான் ஸ்மால் அண்ட் மிட் கேப் பற்றி சொல்கிறேன், ஸ்மால் கேப் பற்றி குறிப்பாக சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னாச்சு, ஆயில் பிரைஸ் ஏறினோடனே அந்த நிறைய கம்பெனிஸினுடைய ஃபியூச்சர் ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ரா மெட்டீரியல் பிரைஸ் ரொம்ப ஏறி போச்சு. அதை உடனே அவங்க பாஸ் ஆன் பண்ண முடியாதுன்னு நம்ம கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது எப்போ பாஸ் ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சா, இல்லை இப்போதைக்கு பண்ண முடியாது, கொஞ்ச நாள் ஆகும். அப்போ கொஞ்ச நாளைக்கு அவங்க ப்ராஃபிட் வளர்ச்சி இருக்காது. சில நேரங்களில் ப்ராஃபிட் சுருங்க கூட செய்யலாம். அந்த அசஸ்மெண்ட்டை பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து ஜனவரி 1ஆம் தேதி இருந்த அளவுக்கு இன்னைக்கு ரொபஸ்டா இல்லை, இதில் நம்ம வேற ஒரு மாற்று பார்வையை உருவாக்கிக்கணும்னு நமக்கு தெரியுது. அப்போ அந்த இடத்துல மட்டும் அதை ஒதுக்கி வச்சுட்டு எங்கே வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் க்ரோத், விசிபிலிட்டி ஆஃப் ஏர்னிங்ஸ், ப்ரெடிக்டபிலிட்டி இதெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் தான் வாங்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம லார்ஜ் கேப் பக்கம் வந்துடுவோம். ரைட்? அப்போ சின்ன கம்பெனிஸ் நம்ம பார்க்கும்போது 1000 கம்பெனி பார்த்தா 10 கம்பெனியில் வந்து ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா கம்பெனியும் அஃபெக்டட் இல்லையா? ஸோ இது நமக்கு தெரியும்ல. அந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஷீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கம்பெனியுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸை பார்க்கணும், இப்போ வர பார்க்கணும். பார்க்கும்போது சிலது நமக்கு பளிச்சுன்னு தெரியும். இப்போ அதை மட்டும் போய் வாங்கணும். மற்றபடி ஓவராலாக கேட்டகரியை பற்றி நம்ம புலிஷாக இருக்க வேணாம். அது ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், மிட் கேப்பாக இருக்கலாம், கேட்டகரி பற்றி புலிஷாக இருக்க வேணாம். அதே போல் லார்ஜ் கேப்பில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் பாதிப்பு இல்லை பட் ப்ரைஸ் இறங்கி இருக்கு, அங்கே மட்டும் போய் நம்ம பணத்தை போடலாம். கண்ண மூடிட்டு இண்டெக்ஸில் காசு போடாதீங்கன்றீங்க. இல்லைப்பா, இண்டெக்ஸில் போட்டால் நீ வந்து நல்ல கம்பெனி, சுமார் கம்பெனி, மோசமான கம்பெனி 3 வாங்குவேன். ரைட்டா? நான் சொல்ல நல்ல கம்பெனியை மட்டும் வாங்கலாம் அப்படின்னு. ஓகே, சில நேரங்களில் நல்ல கம்பெனி வந்து உடனே மேலே போகாது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ரொம்ப நாளாக ப்ரைவேட் பேங்க்ஸ் வாங்கிட்டு இருக்கேன், எஃப்எம்சிஜி வாங்கிட்டு இருக்கேன் லார்ஜ் கேப்பில். எங்கே எனக்கு மேண்டேட் இருக்கும். இப்போ அந்த இடத்துல வந்து அது ஆப்டிக்கலி கொஞ்சம் வீக்காக இருக்கும். பட் மறுபடியும் எக்கானமி ரிவ்யூ ஆகும்போது அந்த கம்பெனி அதிக ரிசல்ட் கொடுக்கும். வேற நீங்கள் போய் நிஃப்டியை மட்டும் வாங்கினீங்கன்னாக்கா அதில் நீங்கள் எல்லா கம்பெனியும் வாங்கியிருப்பீங்க. எனக்கு இந்த எல்லா கம்பெனியும் வாங்குற பிஸ்னஸே எனக்கு வந்து அதிக ரிட்டர்ன் கொடுக்காதுன்னு தோணுது. ஏன்னா மார்க்கெட் மேலே போகும்போது தான் ரிட்டர்னை பார்க்கணும், கீழே இருக்கும்போது பார்க்கக்கூடாது. கரெக்டாக நான் சொல்லுது. ஏன்னா அதோட நெட்வொர்க்கை வந்துட்டு இது மாதிரி பேர் மார்க்கெட் டைம்ஸில் தான் பார்க்கணும். அது வேற. நிறைய பேர் வந்து இவர் போர்ட்ஃபோலியோ அவ்வளோ இறங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன வித்துட்டு நாளைக்கு வீட்டுக்கு போக போகிறார்? இல்லை, அது பாட்டுக்கு இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்போ இன்னைக்கு இதை ரெக்கார்ட் பண்ணும்போது நான் சொல்றேன், நிறைய கம்பெனி பாட்டம்லேருந்து 30-35% இருக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில். நான் பார்த்தேன், எனக்கே அதிர்ச்சி. ஏன்னா விழுந்ததும்
பிடிபடலை. இப்போ மேலே போனதும் வந்து லாஜிக் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிடுது. இதெல்லாம் மறுபடியும் கரெக்ட் ஆகலாம் சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப அன்சர்டன் டைம் ஃபார் ஸ்மால் அண்ட் மிட். அந்த இண்டிவிஜுவல் கம்பெனிக்கு ப்ராஃபிட் எப்படி மூவ் ஆகும், க்ரோத் எப்படி இருக்கும், இந்த ஆயில் ஷாக் எப்படி இருக்கும், ப்ரைஸ் ஷாக், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த கம்பெனியை வாங்க முடியும். வேற எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஏ விற்றா அதனால் இறங்கிச்சிங்கிற கம்பெனிஸை தாராளமாக வாங்கலாம். அதில் ஒன்றும் பெரிய கணக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாம் இன்றைக்கி இது போட்டிருக்காங்க, அந்த காலாண்டுக்கான பிஸ்னஸ் அப்டேட் பாசிட்டிவாக இருக்குது. ரைட். வேற ஐடி கம்பெனி ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்காது. நேற்று வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் சொல்லிட்டே இருந்தாங்க. பட் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி சரத்? எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க, 2-3% மேலே க்ரோத் வராதுன்னு நம்ம ஜனவரி மாதம் சொன்னாங்க. எப்போ மார்க்கெட் மேலே இருந்த போது, பட்ஜெட்டுக்கு முன்னாடியே அவங்க அதான் சொன்னாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, நாம தான் வந்து இல்லை அப்படின்னு நம்ம வந்து நம்ம விருப்பத்துக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். மார்க்கெட் எல்லாருமே இப்போ வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் வாங்கி சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் கீழே விழுது. பேட் கம்பெனி இல்லை, சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் நாட் yet ஃபேவரபிள். அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்களை மாதிரி கம்போஸ்டர் கூல் எப்படி இருக்கிறது இது மாதிரி டைம்ல? ஏன்னா நிறைய பேருக்கு தூக்கமே போச்சு, நிறைய பேர் சோஷியல் மீடியா பார்த்துட்டே இருந்தாங்க, நைட் ஃபுல்லா இந்த வாட்டி உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்கும் தான் தூக்கம் கொஞ்சம் போச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வந்து நம்முடைய லைஃப்ல வந்து விளையாடுறதுங்கிறது கொஞ்சம் அசாதாரணம் தான் இல்லையா? நம்ம வீட்டுல கூட யாரும் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு எராட்டிக்கான ரொம்ப எராட்டிக். அண்ட் அவங்களுக்கு எதிர்ப்பு தரப்பும் அதை விட எராட்டிக். ஓகே, சி எண்ட் ஆஃப் தி டே பிசிக்கலாக எந்தெந்த கண்ட்ரியை ஹார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடுகளுக்கு பக்கத்தில் அண்டை நாடுகள் அவங்களெல்லாம் இவங்களோட சகோதரத்துவத்தோடு இருந்த நாடுகள் மேலே தானே அவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனை கொடுக்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு பி காம் அண்ட் கம்போஸ் டில் இட் எண்ட்ஸ். பட் இருந்தாலும் நமக்கு இது கொஞ்சம் ஷேக்கப் தான்ன்றதான் உண்மை. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம பண்ண வேண்டியதில் ஃபோக்கஸ் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் it is scary, but you still have to do what you need to do. இதுதான் என்னுடைய சமரி ஆஃப் மார்ச். இதில் என்ன எனக்கு திருப்தினாக்கா, நாங்கள் என்ன பண்ண நினைச்சோமோ அத்தனையும் பண்ணிட்டோம், சொந்தமாகவும் சரி கிளைண்ட்டுக்கும் சரி. ஏன்னா இது எப்படியும் வந்து ரிசால்வ் ஆகும், இது வந்து இன்னும் ஒரு பெரிய போராக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற ஒரு அசஸ்மெண்ட்டை நான் எடுத்துட்டேன். இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் 4 நாளைக்குள்ளே முடிஞ்சிருச்சு, ஆனால் இது ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போனோம். ஆனாலும் அது அவ்வளோ ஈஸி இல்லை. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்து தான் நம்ம இந்த குவார்டர்ல பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா பிகாஸ் எதுவும் இன்புட் எதுவும் பாதிப்பு வரல. ஆமா கரெக்ட். அடுத்த குவார்டர்ல தான் வந்து நமக்கு கரெக்ட். க்ரூட் பிரைசஸ் வந்து நீங்க வார் முடிஞ்சா குறையும் நினைக்கிறீங்களா, இல்லை எவ்வளோ குறைய ஸ்லோவாக தான் குறையும். ஸ்லோவாக தான் குறையும். ஏன்னா வந்து சப்ளை இன்னும் அந்த அளவுக்கு உடனே ரெஸ்டோர் ஆகாது. பிகாஸ் ஒரு ஷிப் வர்றதுக்கு 45 days ஆகுது ஆக்சுவலி. ஸோ டைம் ஆகும். ஸோ அந்த இன்னொரு குவார்டர் போயிடும் குறைஞ்சபட்சம். இதில் ஏதாவது திருப்பி ஏதாவது தயாராக இருந்தால், ஸோ இது ஒரு மாதிரி ஒரு அன்சர்டன் ஃபேஸ். இந்த மாதிரி ஃபேஸில் கூலாக தான் இருக்கணும் சார். இன்வெஸ்ட்மெண்ட்டில் இங்கே வேல்யூ இருக்குது, இங்கே கொஞ்சம் காசை போடுவோம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் தான். ஓகே, வேற எங்கே வேல்யூ இருக்குது, வேற எங்கே கொஞ்சமாக போடலாம் போனோம், அடுத்தது இன்னொரு இடத்துல எங்கே போடலாம், இப்படி கொஞ்சமானு சொன்னால் ஒரு 5 வாட்டி போனால் அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆகிடும். ஸோ அதை ஸ்ப்ரெட் அவுட்டாக அழகாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்மால் கேப் மிட் கேப்ல வந்து இப்போ ரொம்ப நீங்க வந்து அது இப்போ இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லை, ஸ்மால் இன்க்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொன்னேன். அதாவது சின்ன பார்சல் ஆஃப் மணி எடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு கரெக்ஷனில் ஒரு பார்சல் ஆஃப் மணி, அடுத்த கரெக்ஷனில் இன்னொரு இன்ஸ்டால்மெண்ட், 3வதுல இன்னொரு தவணை, இப்படி போட என்ன ஆகும்னா உங்கள் பணம் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ப்ரிசைஸ் இடங்களில் போய் உட்காரும். அப்போ போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்மால் கேப்ல வந்து லம்சமாக ஓப்பன் அவுட் பண்ண உடனே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப எந்தூ ஆயிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ லம்சமாக வந்துட்டு மறுபடியும் அந்த ஸ்மால் கேப் ஸ்பேஸ்ல தான் போட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போதான் பேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது உடனே ரிவர்ஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்புட் ப்ரைஸ் எப்படி இருக்குது, டிமாண்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் கொஞ்ச நாளைக்கு இந்த வழியை அனுபவிச்சுட்டு அப்புறம் தான் வந்து ஸ்மால் கேப் வேல்யூவேஷனை கூட்டும். ஏற்கனவே 2-3 வருஷம் ஒன்றும் இல்லை, இப்போ இன்னொரு வருஷமும் ஏதாவது இருக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க். இப்போ எதுக்கு அவசரப்படணுன்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ நான் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் வேடிக்கை பார்க்குறேன். ஐ எம் நாட் பேரிஷ், ஐ எம் காஷியஸ். அப்படி இருந்தால் தான் நல்லதுன்றது என்னுடைய கருத்து. ஓகே, ஏப்ரலில் என்ன எதிர்பார்க்குறீங்க மார்க்கெட்டில்?
ஏப்ரலில் இப்போ வந்து இந்த வார் வந்து சீஸ்ஃபயருக்கு வந்திருக்கு. இது வந்து சீஸ்ஃபயர் வந்து அல்டிமேட் சீஸ்ஃபயரா இல்லை வந்து கண்டினியூவேஷன் ஆஃப் டாக்ஸ் வந்து எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறத பார்க்கணும். சீஸ்ஃபயர் வந்து வயலேட் ஆகப்பட்டது அப்படின்னா, க்ரூட் ஷாக் இன்னும் இருக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து மார்க்கெட் வில் அகெயின் கரெக்ட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இன்டெஃபினட்டாக இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தால் இட் வில் பி அ பேட் நியூஸ். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா கமாடிட்டிஸ் ப்ரைஸஸ் கூடுச்சுன்னா க்ரோத் வில் கம் டவுன். எல்லா கம்பெனிஸோட க்ரோத் குறையும். ஏன்னா மார்ஜின்ஸ் வில் கெட் அஃபெக்டட். கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் வில் ஆல்சோ சேஞ்ச். இப்போ முன்னாடி வந்து டிஸ்கிரிஷனரி கன்சம்ஷன் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இருந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால குறைப்பாங்க. ஸோ அப்படிங்கிற போது யோர் க்ரோத் டிரைவர்ஸே எதுவுமே இருக்காது இந்த வார் நீடிச்சுச்சுன்னா. ஸோ என்னோட பெஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து இந்த குவார்ட்டருக்கு வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தாலே எனக்கு ஓகே கீழே இதுக்கு மேலே விழாம இருந்தாலே ஹாப்பிங்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள். ரஃப்லி அதே வியூ தான் சாம். பட் ஒன்லி இதே சொன்ன மாதிரி சில கமெண்ட்ரியில் வந்து ரூரல் இந்தியா ஆக்சுவலி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. டிப்பிக்கலி கம்பெனிஸ் ரூரல் இந்தியாவில் எங்கேருந்து சேல்ஸ் அதிகம் வருதோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் ரூரல் இந்தியா ஆஃப்டர் அ லாங் டைம். அதே மாதிரி ஆட்டோ இண்டஸ்ட்ரி 2019 பீக்கை இப்போதான் வந்து தொற்றுருக்கு. அதை தாண்டியும் போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் நல்லா இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு ஷாக் வந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ஷாக்ல வந்து ஒரு கவுண்டர் வியூ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசியிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, இதை ஆக்சுவலி கம்பெனிஸ் நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. இதை காரணம் காய்ச்சி இன்ஃப்ளேஷன் ப்ரைஸை வச்சு ப்ரைஸை ஏற்றிடுவாங்க. பட் ஆயில் திருப்பி கீழே போனப்போ அந்த அளவுக்கு ப்ரைஸை குறைக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாட்டம் லைனுக்கு போயிடும். ஸோ இதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணால் இந்த வார் முடியும் போது சூப்பர் நார்மல் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாங்கிறது அவரோட வியூ. இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டு இருக்கும் தான் சார். ஸோ சைட்வர்ட் மார்க்கெட் இறங்கும் போது வாங்கலாம், ஏறும்போது ஏதாவது விற்கணும்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி அப் டவுன் போகும்போது ஸோ நெக்ஸ்ட் 2 to 3 monthsல வந்து அப்படியே ஓவர் நைட் பாசிட்டிவிட்டி வர மாதிரி தெரியல. ஸோ இந்த நெகட்டிவிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு we can build our portfolios for better performance in the next 2-3 years. ஸோ ஓவரால் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வருஷம் முதலீட்டுக்கான ஆண்டு, வருவாய்க்கான ஆண்டு இல்லை, லாபத்துக்கான ஆண்டு இல்லை. அதே சந்தர்ப்பத்தில் முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பான இடங்களில் மிக தெளிவாக நமக்கு எங்கு முதலீடு செய்தால் சரியான பயன்கள் கிடைக்கும்னு தெரியுதோ அங்கே மட்டும்தான். பக்கத்து இடம், மற்ற இடம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் பணத்தை போடக்கூடாது. ப்ரிசைஸாக எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே மட்டும்தான் போடணும். இந்த போரின் தாக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு பொருளாதாரங்கள் சிரமப்படும். அப்போ எக்கானமி ஸ்ட்ரகிள் ஆகும்போது நாம் என்ன பண்ணணும்? நாம் அந்த ஸ்ட்ரகிளை கடந்து என்ன நடக்கும் பொருளாதாரத்துலன்னு கெஸ் பண்ணி அதை நம்ம மைண்டில் தெளிவாக ஒரு பார்வையாக உருவாக்கி அதை உறுதி செய்து கொண்டு எங்கே பயன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் இது இல்லை. பி வெரி ஸ்பெசிஃபிக், இன்வெஸ்ட் வெரி செலக்டிவ்லி. முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.